நிறைய பேருக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணுங்கிறது ஒரு விருப்பமாக இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்களாம் எதுக்காக ஹாஸ்டலுக்கு வராங்கன்னா, வீட்டில் பெற்றவங்களோட தொல்லை தாங்க முடியல. அதாவது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெற்றவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லையா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கௌரிங்கிற பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, சிவகாசியில் இருக்கிறாங்க. சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் கௌரிங்கிற பொண்ணோட வாழ்வாதாரம் என்ன, அவங்களோட குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், அவங்களுக்கு நடந்த அமானுஷ்யங்கள் என்னென்னங்கிறத போன வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீட்டில் பெற்றவங்களோட தொல்லை தாங்க முடியாமல் ஹாஸ்டலில் தனியாக நம்ம ஒரு சுதந்திர வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஒரு அமானுஷ்யத்துக்கிட்ட மாட்டினதுக்கப்புறமா தான் இதுக்கு பேரண்ட்ஸே எவ்வளோ பரவாயில்ல, நான் என்னோட அப்பா அம்மா கிட்டே போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வருங்க. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹாண்டட் லேடிஸ் ஹாஸ்டல். கௌரி ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறமா அவங்களோட லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின தொகுப்பை தான் இன்னைக்கு ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு சென்ட் பண்ணவங்க கௌரிங்க. ஆல்ரெடி நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். கௌரிக்கு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்யங்களை 4 இன்சிடெண்ட்டாக என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த 4 இன்சிடெண்ட்டுமே போன ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5வது இன்சிடெண்ட்டுங்க. கௌரியை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜக்கு ஜக்குன்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது ஜக்கம்மா மாதிரி இவங்க சொல்கிறதெல்லாம் படிக்குது, வாயில் விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெய்வீகமாக தான் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க ஒரு கட்டத்து வரைக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு கல்யாண பேச்சு அடிபடுதுங்க. இவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, கௌரியோட அப்பாவுக்கு அவங்க தங்கச்சி பையனுக்கு, அதாவது இவங்களோட முறை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் கௌரியை அப்படிங்கிறது தான் அவர் மனசில் சின்ன வயசுலேருந்தே இருந்துட்டு இருக்கு. பட் அந்த பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அது கௌரிக்கு தெரியுமா? ஸோ கௌரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பையனோட லவ்வை சேர்த்து வச்சிடறாங்க. இப்போ கௌரி அவங்க அப்பா ரப்பர் பால் மாதிரி வீட்டுக்குள்ள செவத்துல விட்டு விட்டு எரிஞ்சிருக்கிறாருங்க. அவங்க அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, உன்னதான் நம்பி இருந்தேன், நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ வீட்டில் என்கிட்ட சொல்லியிருக்க வேணாமா, குடும்பத்துக்கே ஒரு பெரிய இதாகிடுச்சு உன்னால, ஆச்சு பூச்சுன்னு சொல்லி கத்தி இவங்களை அதுக்கடுத்து விரோதியாகவே பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க எது பண்ணாலும் இவங்களை திட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு போயிடணுண்டா நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் 12th ஸ்டாண்டர்டை கௌரி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கௌரிக்கு ஒரு ஐடியா வருதுங்க. நம்ம ஏன் காலேஜ் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கக்கூடாது? ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் இருக்குதான், அதாவது ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குதான். இந்த காலேஜில் ஹாஸ்டலுமே உள்ளேயே இருக்குது. ஸோ இவங்க ஊர் பொண்ணுங்களாம் நிறைய பேர் அங்கே தான் படித்து சீனியராகவும் இருந்திருக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் கேட்கும்போது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னையும் இவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, அப்பா நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறேன். அப்படிலாம் முடியாது, எதுக்கு அவன் லவ்வுக்கு நீ ரூட்டு போட்டு கொடுத்த மாதிரி இப்போ நீயும் எதனா இது பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி அவர் விடமாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அடம் பிடிச்சி தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு கௌரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வழியாக காலேஜ் ஹாஸ்டலில் தங்குறதுக்கு அவங்க அப்பா கிட்ட பர்மிஷனும் வாங்கிடுறாங்க. அந்த காலேஜில் அவங்களுக்கு சீட்டும் கிடச்சிருது. இப்போதான் கௌரிக்கு ஒரு மாதிரி அடிவயிறை கலக்கிற அளவுக்கு அங்கே சில சம்பவங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. என்னன்னா, அந்த காலேஜை முழுக்க இவங்க ஊர் சீனியர் பொண்ணுங்களோட பேச்சை கேட்டு தான் ஓகே பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போய் இவங்க அப்பா விடுறதுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது அது ஒரு காட்டு பகுதியாங்க. மலை இருக்குமா, பேக் சைட்ல மலை இருக்குமா, மலைக்கு நடுவில் தான் காலேஜாம். காலேஜுக்கு பக்கத்திலேயே உள்ளேயே கேம்பஸ்குள்ளேயே ஹாஸ்டலாம், லேடிஸ் ஹாஸ்டல். இந்த காலேஜுக்கு போகிற வழியிலேயே சிமெண்ட்ரிலாம் இருக்குமாங்க. ஒத்த பனைமரம், பேய்ங்க இருக்கிறதுக்கு உண்டான 10 அம்சமும் பொருந்தும்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் இருக்கிற காலேஜில் தான் சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. 10 குறைச்சலுக்கு ஹாஸ்டலில் வேற தங்கி படிக்கிறாங்க. கௌரியால அவங்க அப்பா கிட்ட பேசவும் முடியாது, இப்போ எனக்கு பயமா இருக்கு, என்னை கூட்டு போயிரு. இன்னொரு பக்கம் சரி இவங்க வீட்டுக்கு போனால் தேவையில்லாம சண்டை வரும், பிரச்சனை வரும், அதுக்கு இங்கேயே ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம், பழகிரும் அப்படிங்கிற மாதிரி ஊருக்காரங்களும் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தானே வரேன்னாலுங்க உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அட்மிஷனை போட்டு அவங்க அப்பா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு இன்னொரு ஷாக்குங்க. இவங்க ஊருக்காரங்க யாருமே அங்கே படிக்கலை.
அதாவது இப்போ கரண்ட்ல இவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் போது இவங்க படிக்க போகும்போது இவங்க ஊருக்காரங்க யாருமே இல்லை, வேற ஊர் பொண்ணுங்க தான் இருக்கிறாங்க. அதாவது சென்னையிலேருந்து வந்த பொண்ணுங்களாம் அங்கே தங்கி படிக்கிறாங்க. அது போக வெளி மாநிலத்திலேருந்து வர பொண்ணுங்களும் அங்கே தங்கி படிக்கிறாங்க. இந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல மொத்தம் 4 ஃப்ளோருங்க. இந்த 4 ஃப்ளோர்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல வார்டன் இருப்பாங்களாம். அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ABCDன்னு வருவாங்க. இந்த A and B இருக்கு இல்லையா, இதுல ஜூனியர்ஸ்லாம் இருப்பாங்களாம். C and Dல சீனியர்ஸ் இருப்பாங்களாம். கௌரி ஆல்ரெடி அந்த காலேஜில் லேட் ஜாயின் தானாங்க. ஆல்ரெடி 1 மாதம் ஆரம்பிச்சு காலேஜ்லாம் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அட்மிஷன் வந்துடுறாங்க. இவங்களுக்கு இடம் இல்லை. ஐ மீன் அந்த காலேஜில் ஜூனியர்ஸ் A and B அந்த 2 ஃப்ளோரில் இடம் இல்லை. மேலே சீனியர் ரூமில் தான் நிறைய பேர் வந்து வெக்கேட் பண்ணி வெளியே போயிடுவாங்க, வெளியே போய் ரூம் எடுத்து தங்குறாங்க. அதனால அவங்க ரூமில் வந்து இவங்களுக்கு ஒரு சீட் இருக்கு, நீ போய் அங்கே எடுத்துக்கோங்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் கௌரியுமே C ஃப்ளோரில், அதாவது 3வது ஃப்ளோரில் லாஸ்ட் ரூமில் ஒரு கட்டில் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அங்கே தான் போய் படுத்து தூங்குறாங்க. அவங்க கட்டிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் இருக்குமாங்க. அப்பாடா, காத்தோட்டமாக நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு கட்டில், நமக்குன்னு ஒரு ரூமு, நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் சீனியர்ஸோட ரேகிங் ஆரம்பிக்குதுங்க. சீனியர் எல்லாம் கலாய்க்கிறது, திட்டுறது, இவங்களை வந்து சும்மாவே கலாய்ப்பாங்க. இதில் சீனியர் ரூமில் ஒரே ஒரு ஜூனியர் பொண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா சும்மா விடுவாங்க. நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்குதுங்க இவங்களுக்கு. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இவங்களோட காலேஜ் லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இது சரியாயிரும்னே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க ஹாஸ்டலில் மொத்தம் 4 ஃப்ளோர் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே 3 ஃபோன் இருக்குமா. இந்த பட்டன் ஃபோன், நோக்கியா ஃபோன் இருக்கு இல்லையா, பழைய ஃபோன், அந்த மாதிரியான ஃபோன் இருக்குமா. இந்த ஃபோனில் அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசிக்கலாமா. இவங்க கிட்ட ஃபோனை கொடுக்கவே மாட்டாங்களாங்க சீனியர்ஸு. ஜூனியர்ஸ் கிட்ட போய் கேட்டாலுமே உன்னோட ஃப்ளோரில் இருக்கிற ஃபோனை போய் வாங்கி போடு, இங்கெல்லாம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். இவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ரூமுக்கு போனதுலேருந்தே, அதாவது இந்த ஹாஸ்டலுக்கு வந்ததுலேருந்தே நைட்டு தூக்கம் இல்லாமல் ஏதோ தப்பாகவே கனவு வருமாங்க. தப்பாக கனவு வருமா. இந்த பழைய நடந்த இன்சிடென்ட்ஸ்னால அந்த அமானுஷ்யங்கள்லாம் வந்து இவங்கள துரத்துதா, இல்லை இவங்களே ஆலோசினேஷன் பண்ணிக்கிறாங்களா, இல்லை தனியாக இருக்கிறனால இப்படி ஃபீல் ஆகுதா, இல்லை இந்த சீனியர்ஸோட தொல்லை தாங்க முடியாமல் நமக்கு அப்படிலாம் தாட்ஸ் வருதா. இப்படி பல குழப்பத்தில் இருக்கிற கௌரிக்கு அவங்க அம்மா கிட்ட பேசணும் போல இருக்குமாங்க. ஆனால் அவங்க கைக்கு ஃபோன் வரவே வராதான். 7:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் தான் இந்த ஃபோன் அலௌடாம். இந்த 9:30 மணி வரைக்கும் அவங்க அம்மாவும் கால் பண்ணுவாங்களாம், இவங்க பார்ப்பாங்களாம், மேலேயே நோட்டிஃபிகேஷன்லாம் வருமா. ஆனால் சீனியர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்களாம். அவங்களோட வீட்டில் அவங்களோட சித்தி பெரியம்மான்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு பேசிகிட்டு இருப்பாளுங்க, ரொம்பவே செய்வாளுகனே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி தான் கௌரியோட காலேஜ் லைஃப் போயிட்டு இருந்திருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கௌரியோட ஹாஸ்டல் ரொட்டீன் என்னன்னா, 4:30 மணிக்கு அவங்களுக்கு காலேஜ் முடியுமாங்க. 5 மணி 5:15 இவங்க ஹாஸ்டலுக்கு வருவாங்களாம். இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அங்கே மெஸ்லேயே கொடுப்பாங்களாம், காலேஜ் மெஸ்லேயே, அதாவது ஹாஸ்டல் மெஸ்லேயே. போய் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு பவர் நாப் எடுத்துட்டு கீழே வருவாங்களாம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. வார்டன் ரூமுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி இருக்குமா. அங்கதான் இந்த ஜூனியர் பொண்ணுங்க எல்லாருமே வந்து உட்காந்து கான்வர்சேஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களாம் ஸ்டடீஸை பத்தி. இப்போ இவங்களுக்கு விட்டு போன அந்த சில விஷயங்கள்லாம் அங்க வச்சுதான் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவாங்களாம். இவங்களுக்கு இன்ஜினியரிங் சுத்தமா ஆகாதான். இவங்க அப்பா கட்டாயப்படுத்தின காரணத்தினால எடுத்திருக்கிறாங்க. அரியர் வச்சிருவோமாங்கிற பயத்திலேயே நல்லா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால டெய்லியும் கீழே வந்து நோட்ஸ்லாம் எழுதிட்டு போவாங்களாங்க. இவங்க கீழே நோட்ஸ் எழுதிட்டு ரிட்டன் மேலே போகும்போது சாப்பிட்டுட்டே போயிடுவாங்களாம். அந்த மெஸ்ஸில் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து உட்காந்துட்டு ஒரு 10-10:15 இந்த மாதிரி தான் மேலே போவாங்களாம். அன்டைமில் தான் போவாங்களாங்க. இந்த டைமில் அவங்க எந்த ஒரு கருப்பு உருவத்தையோ இல்லை எந்த ஒரு அமானுஷத்தையோ இது நாள் வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் கௌரி அந்த ஸ்டடி ரூமில் படிச்சுட்டு அவங்களுக்கு உண்டான நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறாங்க. A ஃப்ளோர்லேருந்து மேலே ஏறி Bக்கு போகும்போது எப்பயுமே மேலே இருக்கிற அந்த ஒரு டியூப் லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்குமா. மற்ற லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுவாங்களாம் பொண்ணுங்க. அது வார்டனோட உத்தரவாம், ஒரு லைட்டு தான் எரியணும் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் அப்படிங்கிறது. அன்னைக்குன்னு பார்த்து இவங்க மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது Bக்கும் Cக்கும் நடுவில் இருக்கும் இல்லையா ஏறி போகிறதுக்கு, அங்கே இருக்கிற டியூப் லைட் ஆஃப்ல இருந்திருக்குதுங்க. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குது. தூரத்தில் இருந்த நாய்ங்க எல்லாமே திடீர்னு ஹவுலிங் சவுண்டு, நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த எல்லா லேடிஸ் ஹாஸ்டல் இதுலேயுமே அதே மாதிரி சேம் இவங்களுக்கு நடந்திருக்குதுங்க. ஹவுலிங் சவுண்ட். டாக்ஸ் எல்லாமே அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தது. இவங்க கரெக்டாக அந்த ஏரியாவை கிராஸ் பண்ண போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒன்று சொன்ன மாதிரி எல்லாம் ஊழையிட இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு அடிச்சிருக்குதுங்க. சீனியர்ஸை கூப்பிட்டாலும் திட்டுவாளுங்க, கூப்பிடவும் முடியாது, தூங்கிட்டு இருக்காளுங்க. தூங்கலைனா கூட தூங்கிட்டு இருந்தேன் டிஸ்டர்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு சீனை போடுவாளுங்கன்னு சொல்லிட்டு மெதுவாக ஏறி போயிருக்கிறாங்க. மனசில் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு மெதுவாக ஏறி போயிருக்கிறாங்க.
இவங்க மேலே ஏறி போனதுக்கப்புறமா இவங்க தங்கியிருக்கிறாங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஸ்போர்ட்ஸ் ரூம் மாதிரி ஒன்று இருக்குமா, இன்டோர் கேம்ஸ் மாதிரி மேலேயே வச்சுருப்பாங்களாம். ஸ்போர்ட்ஸ் ரூம் மாதிரி இருக்குமா, அதுக்கடுத்து இன்னொரு ரூம் இருக்குமா, சீனியருக்கு. இதெல்லாம் சீனியர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த ரூம்ஸுக்கு வெளியே ஒரு ஜன்னல் இருக்குமாங்க. இந்த ஜன்னலில் உள்ளே என்ன இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் நம்மளோட ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு விண்டோங்க. இதில் இந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு ரப்பர் ஸ்லிப்பர் தான் போட்டிருக்கிறாங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது கீழே மெதுவாக பார்த்தா இவங்க காலுக்கு பக்கத்திலேயே இன்னொரு 2 கால் வருதாங்க. புகை மாதிரியான உருவம் கூட கிடையாதான், ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச கால் எப்படிங்க இருக்கும், பாசம் பிடிச்சி போய் இறந்து போனவங்களோட காலை ஒரு 10-12 வருஷமாக ஊற வச்சுருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வெளிர் நிறத்தில் ஒரு கால் இந்த பொண்ணு கூடயே, அது ஒரு பொண்ணு தானாங்க, கூடையே வருதாங்க, நடந்து வருதான். இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. மெதுவாக இந்த சைடு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது இல்லையா கண்ணாடியில், நடந்துக்கிட்டே தான் மெதுவாக அங்க பிரதட்சணை போகிற மாதிரி மெதுவாக நடந்துக்கிட்டே பயத்தில் திரும்பி பார்த்துருக்குதுங்க. இந்த பொண்ணு திரும்பி பார்த்தா இந்த பொண்ணுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு உருவம் பளிச்சுன்னு தெரியுதான், வரது தெரியுதான். பயந்து போய் வேமா ஓடி இருக்குதுங்க. இந்த நெட்டிலேயே லாஸ்ட் ரூம் தான் இந்த பொண்ணோட ரூமா. C304 தான் இவங்களோட ரூம். C304 ரூமுக்குள்ளே வேமா கதவை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போய் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இல்லைங்க. எப்படிங்க தூக்கம் இருக்கும்? நம்ம மட்டும் நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே குனிஞ்சு பார்த்தா இன்னொரு கால் நமக்கு பக்கத்தில் நடந்து வந்தால் எப்படிங்க இருக்கும்? இந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி, ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்களா, ஆனாலும் வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்குதான். ஃபேனு 5 தான் இருக்குதான், ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி சஃபகேட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிக்கிட்டே இருக்குதாங்க. இப்போது சீனியர்ஸ் யாராச்சும் எழுப்பலாமான்னு அந்த பொண்ணு பார்க்கும்போது வேணாம், எந்திரிச்சா கண்டிப்பாக திட்டுவாளுங்க, நம்பவும் மாட்டாளுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே அவங்கள அறியாமலே படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட காதில், கௌரி தூங்கிட்டியா, தூங்க போறியா, சரி சரி ஏண்டி தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். இது மனுஷ குரல் மாதிரியே இல்லை, ஒரு ஏலியனோட குரல் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அமானுஷ்யமான குரலாக இருந்திருக்குதுங்க. இந்த சத்தம் கேட்டோன்னையும் பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க கௌரி. எந்திரிச்சு பார்த்தா அங்கே யாருமே இல்லையா, ரூம் லாக்கில் தான் இருக்குது. ஆனால் ரூம் லாக் இவங்க போட்டிருக்கிறாங்க, அதாவது டோரை லாக் போட்டிருக்கிறாங்க, அந்த டோர் லாக் ஓப்பனில் இருக்குது. மறுபடியும் எந்திரிச்சு போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு படுத்து தூங்கியிருக்கிறாங்க கௌரி. அடுத்த நாள் காலையில் கௌரியால் எந்திரிக்கவே முடியாங்க. அடிச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலி. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. யாரோ ஒருத்தவங்க அவங்க மேலே ஏறி படுத்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு உடம்பு வலி இருந்திருக்குது. இதை அவங்க அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு கௌரி ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு ஃபீவரும் அடிக்க ஆரம்பிக்குது. ஹாஸ்டலில் லீவ் கேட்டு வீட்டுக்கும் போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்க. ஊரில் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா, எனக்கு ஹாஸ்டலில் இந்த மாதிரிலாம் நடக்குதுமா, யாரோ ஒருத்தவங்க என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாடி நமக்கு ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்துச்சு இல்லையா, உன்னோட சொந்த ஊரில் தாத்தா பாட்டி ஊரில் நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுமா, நான் ஸ்கூலில் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா வயசுக்கு வரதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுமா, நெகட்டிவாக இருக்குது, ஆனால் இது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டத்தை கொடுக்குது. இப்போது கௌரியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ரேணுகாதேவி அம்மன்கிறது தான் அவங்க அப்பாவோட குலதெய்வமாங்க. அங்கே கூட்டு போகிறாங்க. இவங்களை கூட்டு போயிட்டு திருநீர்லாம் போட்டு அங்கேருந்து எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்து விட்டு, இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வராதுமா, போமான்னு சொல்லி தைரியமாக அனுப்புகிறாங்க. இவங்களும் அந்த எலுமிச்சம்பழம் திருநீரெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க ஹாஸ்டலுக்கு வராங்க. ஃபீவர்லாம் இல்லை. ஹாஸ்டலுக்கு வந்து அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை காணும், திருநீர் பொட்டலத்தையும் காணும். சீனியர்ஸ் இந்த மாதிரி பொருளை திருடுற அளவுக்கு ரொம்ப மோசமானவங்க கிடையாது. இருந்தாலும் கேட்குறாங்க கௌரி, என்னோட எலுமிச்சம்பழத்தையும் இதுவும் பார்த்தீங்களா, நான் எடுத்துகிட்டு வந்ததை. இல்லையே, நாங்கள் பார்க்கலடி, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அம்மன் கோயிலோடது, அதை காணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கதைகளில் மாதிரி தான், அது எங்கே போச்சுன்னே தெரிலையா. அன்னைக்கு ஃபுல் டேவுமே கௌரிக்கு ஒரு மாதிரி மந்தமாகவே இருந்திருக்குதுங்க, ஒரு மாதிரி டஞ்சனாக இருந்திருக்கு மைண்டு. எங்கே போயிருக்கும் எலுமிச்சம்பழம்? நல்லா தெரியும், தலாணி கடையில் தான் வச்சு படுத்து தூங்குறாங்க. பில்லோ கடியில் வச்ச திருநீரையும் காணும், எலுமிச்சம்பழத்தையும் காணும். சீனியர்ஸும் பொய் சொல்லலை. அப்போது அதை யார் எடுத்திருப்பா? இவங்களுக்கு மறுபடியும் லைட்டாக ஃபீவர் வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு கீழே போய் ஸ்டடி ரூமு அங்கெல்லாம் எங்கேயுமே போல், சாப்பிடக்கூட இல்லையாங்க.
போயிட்டு படுத்து தூங்குறாங்க. வெள்ளனே படுத்து தூங்கிடலாம், எல்லாரும் முழிச்சிருக்கும் போதே தூங்கிடலான்னு சொல்லிட்டு படுத்து தூங்குனவங்களுக்கு ஒரு 1-1:30 மணி இருக்குமாங்க. இந்த டைமில் நம்ம நல்லா படுத்துருக்குறோம். இப்போ நான் ஒரு பெட்டில் படுத்துருக்கிறேன், இல்லை நீங்கள் இப்போ ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டு இந்த ஸ்டோரியை கேட்டுட்ருக்கீங்க, இல்லை ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்க யாராச்சும் இந்த ஸ்டோரியை நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் கேட்டுட்ருக்கீங்க, இல்லை ஹெட்செட் மட்டும் போட்டு கேட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேட்டுட்ருக்கும்போது திடீர்னு உங்கள் மேலே எதனா ஒரு முடி வந்து உரசுது. அதாவது இந்த கண்ணோடு சேர்த்துங்கனுக்குள்ள உரசுது, உங்களுக்கு கூசுது. உங்களுக்கு மைண்டில் என்ன ஓடுனா, இந்த ரூமில் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், மற்ற சீனியர்ஸ்லாம் தூங்குறாங்க. சீனியர்ஸ்லாம் அந்த மாதிரி பொண்ணுங்க கிடையாது மேலே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு. அப்போது இது யாராக இருக்கும்? உங்களுக்கு நல்லா தெரியும் நைட்டு ஒரு 1 மணிலேருந்து 2 மணி கிட்ட ஆக போகுதுன்ட்டு. தூக்கம் இல்லாமல் அப்போ தான் தூங்குறீங்க 1 மணிக்கு மேலே. அப்போ இந்த மாதிரி ஒரு முடி வந்து உரசிச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் கௌரிக்கும் இருந்திருக்குதுங்க. கௌரி தூங்கிட்டு இருக்கும்போது கொத்தா முடி விழுந்து ஒரு மாதிரி மேலே உரசி இருக்குதுங்க. கௌரி சடனாக கண்ணை முழிச்சு பார்க்கும்போது மேலே யாருமே இல்லை. அவங்களுக்கு மேலே எந்த ஒரு உருவமோ எந்த ஒரு முடியோ கிடையாது. ஆனால் அந்த பொண்ணுக்கு இப்போவும் ஒரு முடி வந்து மேலே விழுகிற மாதிரியான ஃபீல் இருக்குதுங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, கண்ணில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், எதனா ஒரு கையை வச்சு இப்படி பண்ணால் எனக்கு கண்ணு மூடுது இல்லையா, அதே மாதிரி யாராச்சும் முடியை வச்சோ இல்லை முந்தானையை வச்சு மேலே இப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடும். அந்த மாதிரி தான் கௌரிக்கு ஃபீல் ஆகிருக்குதுங்க. யாரோ முடியை வச்சு மேலே அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பாட்டிக்கு ஆச்சு இல்லையா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டோரியில், அதே மாதிரியான ஃபீல் இவங்களுக்கும் வந்திருக்குதுங்க. கௌரியால் எந்திரிக்க முடியலையா, அவங்க மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கிற வெயிட்டை அவங்களால உணர முடியுது. வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது, வாய் பேச வரல, கண்ணுலாம் கலங்கி கண்ணீராக வர ஆரம்பிக்குது. நம்ம இன்னைக்கு அவ்வளோதாண்டா செத்துட்டோண்டாங்கிற ஒரு ஃபீலுக்கே வந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு மூச்சு நின்று போய் அவங்க செத்துட்டாங்கங்கிற ஃபீல் வந்தப்போ பயந்து எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா காலையில் 6:30 மணியாங்க. இது கனவா இல்லை உண்மையாகவே நடந்ததா இல்லை இவங்களா ஆலோசனேஷன் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்டில் கௌரிக்கு ஒன்றுமே புரியலை. இது கண்டிப்பாக கனவு கிடையாது. மேலே உட்கார்ந்ததுக்கான அந்த ஃபீல் இப்போ வரைக்குமே அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. அது போக இந்த எலுமிச்சம்பழம் காண போனதுலேருந்தே இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அது ஆல்ரெடி மறுபடியும் நம்மளை தொடர ஆரம்பிச்சிருச்சுங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அடுத்த நாள் இதை யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியலையாங்க. அவங்க அம்மாவுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு முழுக்க காலேஜுக்கு போயிடுறாங்க. காலையில் ஃபோன் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, நைட்டு 7:30 மணி எப்படா ஆகும் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட சீனியர்ஸ் யாருமே ஃபோனை தரலையாங்க. அவங்க அம்மா கிட்ட இங்கே நடந்த விஷயம் எதையுமே அந்த பொண்ணால் ஷேர் பண்ணவும் முடியலை. அன்னைக்கு நைட்டும் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போய் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துருக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா யாருன்னா ஃபோன் பண்ணுவாங்களா, 9:30 மணிக்கு மேலே ஃபோன் பண்ண மாட்டாங்க, எப்படினாலும் தூங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கன்ட்டு இவங்க வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க ஃபோனை. அந்த வெளியே ஒரு ரூமில் தான் வச்சுருப்பாங்க, ஃபோனே வரலையாங்க. ஸோ படுத்து தூங்கிடுறாங்க. முந்தின நாள் நைட் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இப்போ இவங்க மேலே ஒரு முடி வந்து விழுகுதாங்க. ஆனால் இப்போ ஒரு சத்தமும் கேட்குது. நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற கௌரி, பேசாமல் நீ ஏன் கூடயே வந்துருன்னு சொல்லிட்டு தெலுங்கில் பேசுதாங்க. ஒரு பொண்ணு தெலுங்கில் பேசுதான், நீ என் கூடயே வந்துரு, நீ எதுக்கு இங்கே கஷ்டப்படுற, ரொம்பலாம் கஷ்டப்படாத, உன்னை நான் கொண்டுறேன், நீ என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. கண்ணை முழிச்சு பார்த்துருக்குறாங்க, யாருமே இல்லையா அங்கே. அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கம் போச்சான். இப்போ அதோட விடலைங்க, கௌரி வந்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற சீனியர்ஸை எழுப்புறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. சொலுப்புன்னு வைக்குதாங்க கன்னத்திலேயே. அதான் அறையுதான். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ அவங்கள எழுப்புறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்க, நீ இருந்து என்ன பண்ண போற, உனக்கு வீட்லேயும் பிரச்சனை, படிக்கிற இடத்துலையும் பிரச்சனை, நீ செத்துரு பேசாம, நான் உன்னை கூட்டு போயிடுறேன் பாவான்னு சொல்லிட்டு கூப்பிடுதாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலையா, என்னடா அது நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும், 1:30 மணிக்கு வந்து கன்னத்தில் அரைஞ்சிக்கிட்டு இது பாட்டுக்கு வா செத்துரு என் கூட வந்துடும், வீட்டில் பிரச்சனைன்னு இதுக்கு எப்படி தெரியும்? இப்போதான் கௌரிக்கு ஒரு டவுட் வருதுங்க. அப்போ இது எப்போலேருந்து இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு, வீட்டில் நடக்கிறதெல்லாம் இந்த ஆத்மாக்கு எப்படி தெரியும், அப்போ இது நம்ம வீட்டில இருந்தே வந்துச்சா இல்லை இந்த ஹாஸ்டல்லேருந்து வந்துச்சான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வருதுங்க. இதுக்கு நடுவில் சீனியர் ஒருத்தவங்க எந்த சாமி புண்ணியத்தில் எந்திரிச்சாங்கன்னு தெரில, டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாங்க. டிஸ்டர்பன்ஸ் ஆகி எந்திரிக்கும் போது இந்த உருவம் மறைஞ்சிருச்சாங்க. டக்குன்னு இந்த பொண்ணுமே எந்திரிச்சு அழுதுகிட்டே அந்த அக்கா கிட்ட போய் எதுவுமே சொல்லாமல் பக்கத்தில் படுத்து தூங்குச்சான். அவங்களுமே எதுவுமே சொல்லலையாம்.
ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க போல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு வந்து பக்கத்தில் படுத்தனே எதுவுமே சொல்லாமல் அவங்களும் திரும்பி படுத்துட்டாங்களா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து. இப்போ கௌரி படுத்திருக்கிறாங்க இல்லையா ஒரு சீனியர் கூட, அந்த அக்காவாலையும் ஃபீல் பண்ண முடியுதாங்க. திடீர்னு எந்திரிச்சாங்களாம், பதட்டப்பட்டு ஒரு மாதிரி பதறி போய் எந்திரிச்சாங்களாம். கௌரி பார்த்துருக்குறாங்க, என்னாச்சுக்கான்னு சொல்லி கேட்கும்போது இவங்க கௌரியோட கட்டில் பார்த்துருக்குறாங்க. கௌரி படுத்திருந்தாங்க இல்லையா அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்க்குறாங்களாம். பார்த்துட்டு ஏதோ யோசிக்கிறாங்களாம். கௌரியை பார்த்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை படுத்தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்களாங்க. இப்போதான் கௌரிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. சீனியர்ஸுக்குமே இவங்களுக்கு நடக்கிற அமானுஷ்யங்கள் எல்லாமே தெரியுது, ஆனால் கண்டும் காணாத மாதிரி விட்டுடுறாங்க. ஒருவேளை இந்த சீனியர்ஸுக்கு ஆல்ரெடி இவங்க வரதுக்கு முன்னாடி இந்த ரூமில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்து இப்போ அந்த அமானுஷம் வந்து இவங்களை தொடருதாங்கிற ஒரு டவுட்டும் இருந்திருக்குதுங்க. கௌரிக்கு ஒரு பழக்கம் இருக்குதாங்க. இந்த ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறமா சாட்டர்டே சண்டே இந்த லீவ் நாட்களில் மட்டும் மதியம் 3 மணிக்கு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு வருவாங்களாம். ஏன்னா சாட்டர்டே சண்டே அதுமா இவங்க வந்து எண்ணெய் வச்சு குளிப்பாங்களாங்க. எண்ணெய் வச்சு குளிக்கிறனால 3 மணிக்கு அது நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அந்த மதிய நேரத்தில் தான் எந்திரிப்பாங்களாம். எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு போய் குளிச்சுட்டு வருவாங்களாம் எண்ணெய் வச்சு. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் மதியம் 3 மணி இருக்குமாங்க. எண்ணெய்லாம் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. இவங்களோட ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம லேடிஸ் ஹாஸ்டலில் பார்த்துருப்போம் இல்லையா கதைகளில், அதே மாதிரி தாங்க. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் லாஸ்ட்டில் நிறையா டாய்லெட்ஸ் அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்கும். அதாவது குளிக்கிற இடம்லாம் இருக்கும், பாத்ரூம்ஸ்லாம் இருக்கும். குளிக்கிற இடத்துல ஒரு மாதிரி லாக்கில் இருக்குமாங்க. அந்த இடம் மட்டும் மேலெலாம் வந்து ஓப்பனில் இருக்காதான், லாக்கில் தான் இருக்குமா. ஆனால் ஸ்லாப் இருக்குமா மேலே. எதுக்கு ஸ்லாப் இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஸ்லாப் இருக்கும் மேலே. கௌரிக்கு ஹீட்டரில் குளிக்கிற பழக்கமே இல்லைங்க. அதாவது ஹீட்டரை ஆன் பண்ணி அந்த மாதிரி சுடுதண்ணியில் குளிக்கிற பழக்கமே கிடையாது. மதியம் 3 மணிக்கு யார் ஹீட்டரை ஆன் பண்ணுவா? ஆனால் அவங்க அந்த தண்ணியை மோந்து மேலே ஊற்றும் போது ஒரு பச்சை பிள்ளைக்கு மேலே ஊற்றணுன்னா தோல்லாம் உறிஞ்சிட்டு வந்துருமா. அந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்திருக்குதுங்க தண்ணி. சுட சுட கொதிக்க அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் எடுத்து மேலே ஊற்றிருக்கிறாங்க. கத்தி இருக்கிறாங்க, எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு. யார் பாத்ரூமோட மெயின் டோரை லாக் பண்ணாங்கன்னு தெரியலையாங்க. மெயின் டோர் லாக்கில் இருக்குது, இவங்க மட்டும்தான் உள்ளே குளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிரிக்கிற சத்தம், ஒரு பொண்ணோட சிரிக்கிற சத்தம் அந்த பாத்ரூமே அதிர்ற அளவுக்கு கேட்குதாங்க. ஒரு மாதிரி நக்கல் அடித்து சிரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிரிக்கிற சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்கு. இவங்க மேலே பார்த்துருக்குறாங்க, அந்த ஸ்லாப் மேலே ஒரு உருவம் காலை கீழே தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்குதாங்க. உட்காந்து, என்ன கௌரி இப்பயாச்சும் சொல்லு, செத்துடுறியா, என் கூட வந்துடுறியா, உனக்கு நான் இப்பயும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுற, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், என் கூட வந்துருன்னு சொல்லுதாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு இந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து ஓடி வந்துருக்குறாங்க வெளியே. அந்த டோரை யார் வெளியே லாக் பண்ணாங்கன்னே தெரியலையாங்க. ஆனால் யாருமே லாக் பண்ணலையா. ரொம்ப நேரமாக ஆட்டிக்கிட்டே இருந்துருக்குறாங்க. அந்த சத்தம் கேட்டு ஒரு சீனியர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஏண்டி ஓப்பனில் தானே இருக்குது, எதுக்கிட்டி கத்திக்கிட்டு இருக்கிறேன்னு போது தான் இவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அக்கா உள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கக்கா, எனக்கு ஏதோ அமானுஷம் நடக்குதுக்கா, இந்த மாதிரி சுடுதண்ணியெல்லாம் மேலே ஊற்றிக்கிட்டேங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு செவந்து போன உடம்பை பார்த்தோன்னே சீனியரால் அதை புரிஞ்சிக்க முடியுது. சரிடி போடி முதல்ல போடின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இவங்களும் பின்னாடியே வந்துருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது படுத்துகிற பாடை இவங்களால தாங்க முடியலை. இந்த அமானுஷம் கௌரியை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்குதுங்க. நைட்டு தூங்க விடாதான், கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, இவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறது. இவங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே பழகிடுது. இன்னைக்கு என்னப்பா வந்த எதுவுமே பேசாமல் போயிட்ட ராமசாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சான். ஆனால் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, இது கண்டிப்பாக நம்மளை கொன்றுங்கிறதும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அதனாலேயே நேரம் பார்த்து கரெக்டாக ஒரு நாள் லீவை போட்டு இவங்களோட ஊருக்கு போயிட்டு இவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது, கழுகுமலைன்னு ஒரு ஊர் இருக்குதாங்க. இந்த கழுகுமலையில் இந்த முருகர் கோயில், அந்த மலை கோயில் இருக்குமா, அந்த மலைக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு குறி சொல்கிறவரோட வீடு இருக்குமா. இது மலைக்கு மேலே ஏறுற இடத்துல தான் இருக்குமா, பேக் சைடில் ஏறுற இடத்துல தான் இருக்குமா. அவரோட வீடு வந்து மலையில் கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி தான் இருக்குமா. அந்த சாமியாரை போய் பார்க்கும்போது, அதாவது சாமியார் கிடையாது, குறி சொல்கிறவர், அவரை போய் பார்க்க போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மா உன்னை வந்து ஒரு அமானுஷம் வந்து பின்தொடருது, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்க, உன்னை விட்டு அது போயிடும், கவலைப்படாத, அது வந்து உன்னோட உயிரை எடுக்கிறதுக்காண்டி தான் உன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கு. யார் என்னன்னு கேட்கும்போது, இல்லைம்மா அது வந்து எனக்கு தெரியலை, ஆனால் ஏதோ ஒரு அமானுஷம் உன்னைய வந்து பின்தொடருது, உன் உயிரை எடுக்காமல் அது போகாதுன்னு சோவி போட்டு பார்த்துருக்குறாருங்க. சோவி போட்டு பார்த்ததில் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாருங்க. இப்போது இவங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்து தான் ஆகணும். ஏன்னா இந்த பொண்ணு தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் இல்லையா. இப்போ அவர் சொன்ன மாதிரியே என்னென்ன பரிகாரம்லாம் என்னென்ன கோயிலுக்கு போகணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையாங்க. அந்த மாதிரி ஒரு அமானுஷம் இவங்களை பின்தொடர்றது இல்லையா, அது வந்து இவங்ககிட்ட பேசுறது இல்லையா, இவங்களை தூக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லையா.
இந்த 2 நாளுமே இவங்களோட வீட்டில் இருந்திருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போதுமே அந்த அமானுஷம் இதுக்கு முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்குது. ஆனால் இவரை போய் பார்த்துட்டு வந்து இந்த கோயில்களுக்கெல்லாம் போய் பரிகாரம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறமா, பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கு அந்த அறிகுறி இல்லை. நிம்மதியாக தூங்குறாங்க. 3வது நாள் இவங்க ஹாஸ்டலுக்கு கிளம்ப போகும்போது அந்த சாமியார்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது இவங்க அம்மாவுக்கு. பதறி அடிச்சுக்கிட்டு கௌரியை கூப்பிட்டுட்டு மறுபடியும் அதே சாமியாரை பார்க்க போகிறாங்க, குறி சொல்கிறவரை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவங்க வீடு நான் சொன்னேன் இல்லையா, மலையில் ஏறுற இடத்துல சைடில் தான் இருக்குன்ட்டு, அங்கே அவர் கயிற்றுக்கட்டில் போட்டு வெளியே தான் படுத்து தூங்குவாராங்க. அவங்களோட குழந்தைங்க, அதாவது அவரோட பையன், அவரோட பையனோட ஒய்ஃபு, அவங்க பேராண்டி, இவங்க எல்லாருமே உள்ளே படுத்து தூங்குவாங்களாம். இவர் வெளியே தான் படுத்து தூங்குவாராம். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கொலுசு சத்தம் கேட்டிருக்குதுங்க. என்னடான்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்துருக்கிறாரு. நல்லா தலையிலேருந்து கீழே கால் பாதம் வரைக்கும் முடியாங்க. அவ்வளோ முடியாம், ஜடா முடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு முடி வந்து தொங்கிக்கிட்டு, கொலுசு போட்டு ஒரு பட்டு சேலை மாதிரி ஒரு சேலையை கட்டி வட்டை பொட்டு வச்சு பச்சை கலரில் இருக்குதான். அந்த உருவமே பச்சை கலரில் இருக்குதான். ஒரு மாதிரி ஒரு உருவம் நடந்து வந்துட்டு இருக்குதாங்க. சாரி, இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அவர்கிட்ட குறி கேட்க போனாங்க இல்லையா, அவர் வந்து இந்த மாரியம்மன், அதாவது இருக்கங்குடி மாரியம்மன் சொல்லிட்டு அவங்களோட சிலையை வச்சு குறி சொல்கிற ஒரு நபராங்க. அவர் வந்து அவங்க அந்த இருக்கன்குடி கோயிலுக்கு தான் இவங்களையும் போக சொல்லியிருக்கிறாரு. சில பரிகாரங்கள், சில விஷயங்கள்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்ததும் இவருக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி சிலுத்து போய் எந்திரிச்சு உட்காந்து, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. நான் பாட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தானே இருந்தேன், அவசத்தா உனக்கு என்ன வந்துச்சு, நீ எதுக்கு அவளை காப்பாற்றணும்னு நினைக்கிற, நீ வந்து அப்போ செத்து போயிரு, அவளை காப்பாற்றணும்னு நினைச்சால அப்போ நீ செத்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலையா, என்னடா அது யாருன்னே தெரியல, ஒரு பொண்ணு அழகா பொட்டுலாம் வச்சுக்கிட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு கொலுசுலாம் போட்டு சாமி மாதிரி இருக்குது, ஆனால் பேசுறது எல்லாமே வேற மாதிரி பேசுதுன்னு இவரால் புரிஞ்சிக்க முடியுதுங்க சில விஷயங்கள்லாம். அதனால தான் யாரு நீ அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நானுமே இந்த இடத்துல இருக்கங்குடி மாரியம்மன் தான் வந்திருக்கிறாங்க போலன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட உருவம் எரிஞ்சு தீஞ்சு போய் இந்த இடம்லாம் சதெல்லாம் தொங்கி ரத்தமாக வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. உருவம் மாறி நான் பாட்டுக்கு தானடா போய்கிட்டு இருந்தேன், அவளை எதுக்குடா என்கிட்ட இருந்து பிரிச்சேன்னு சொல்லிட்டு இவரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்குதுங்க. இவர் மனசில் இருக்கங்குடி மாரியம்மனை நினச்சதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த உருவாங்கன்னு மறைஞ்சிருக்கு. எதுக்கு வந்துச்சு, எதுக்கு போச்சு, எதுவுமே அவருக்கு புரியலை. ஆனால் கௌரியை தொடர்ந்த அந்த அமானுஷ ஆத்மா தான் இவர் வந்து மிரட்டி இருக்குங்கிறத இவரால் உணர முடியுதுங்க. அதனால தான் கௌரியோட அம்மாவுக்கு ஃபோனை போட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. கௌரிக்கும் கௌரியோட அம்மாவுக்கும் ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னடா அது, இந்த மனுஷன் இப்படி சொல்கிறாரு, அப்போ இன்னுமே தன்னோட பொண்ணை வந்து விடலையா அந்த அமானுஷம், இன்னுமே பின்தொடருமா, என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் முழிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா கௌரி காலேஜுக்கு போயிருக்கிறாங்க, ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. 4 வருஷத்தை முடிச்சுட்டு வெளியவும் வந்துடுறாங்க. இவங்களுக்கு இந்த சம்பவம் இந்த இவருக்கு நடந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, இதுக்கப்புறமா அந்த ஒரு அமானுஷ தாட்டே வரலையாங்க. யாருமே அவங்கள ஃபாலோ பண்ணலையா, யாருமே அவங்கள தூக்கத்துலேருந்து எழுப்பலையா. அந்த ஆத்மா சுத்தமாக போயிருச்சாங்க. அது எதுக்கு வந்துச்சு, எதுக்கு போச்சு, எதுவுமே தெரியலையா, யார் என்ன எதுவுமே தெரியலையா. ஆனால் வரல, அது வரைக்கும் இவங்க ஹாப்பியாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த அமானுஷம் என்னைக்கு இவங்களோட லைஃப்லேருந்து போச்சோ அதுக்கு அடுத்தடுத்து இவங்களுக்கு அடிமேல அடியாங்க. ஏகப்பட்ட இந்த தடங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். இவங்க அப்பா கிட்ட அடி விழுகிறது, இவங்க அப்பா சம்மந்தமே இல்லாமல் திட்டுறது, இவங்களுக்கு கல்யாண பேச்சு அடிபடுறது, கல்யாணம் ஆல்ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொன்னப்போ அவனை வந்து அவன் லவ்வரோட சேர்த்து வச்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் பேசக்கூடாத பேச்செல்லாம் ஆரம்பத்துலேருந்து வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஆரம்பத்தில் என்னென்னலாம் பேசினாங்களோ அது எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பிள்ளைய. ஸோ இந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி இதுக்கு அந்த ஆத்மாவே பெட்ரு, அதுவே நம்ம கூட இருந்திருக்கலாமோங்கிற அளவுக்குலாம் தோணி இருக்குதுங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க. இவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த இந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாதுண்ணே. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருப்பேன், இதுக்கு முந்தின ஸ்டோரியிலேயே. இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அந்த க்யூரியாசிட்டி வந்தது காரணமே உங்கள் அம்மா தான் இந்த கோஸ்ட் மேலே. ஸோ இந்த மாதிரியான பேய் கதைகள்லாம் வந்து நான் எப்பயுமே கேட்குறதுலேயும் சரி பார்க்குறதுலேயும் சரி நான் ரொம்ப இப்போ வரைக்குமே நான் ஆர்வமாக தான் நான் இருப்பேன். உங்களோட டெவில்ஸ் கிச்சன் ஷோவை நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எதனா ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் போட்டால் கூட, ஷார்ட்ஸ் போட்டாலோ இல்லை கம்யூனிட்டி போஸ்ட் போட்டால் கூட உடனே நான் உள்ளே வந்துடுவேன். டெய்லியுமே எனக்கு அது ஒரு பழக்கம் மாதிரி. டெய்லி இந்த வீட்டுக்கு வந்து காஃபி போட்டு குடிப்பாங்க இல்லையா, பால் பாக்கெட் வாங்கி, அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து அவங்க டெய்லி வந்துருவாங்களாம்.
நான் வீடியோ போடுறேன் போடல, டெய்லியுமே வந்து ஒரு தடவை எதனா ஒரு வீடியோவையோ இல்லை ஒரு ஷார்ட்ஸை பார்த்துட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு பிடிக்குமா டெவில்ஸ் கிச்சன் ஷோவை. ஸோ மிஸ்டர் பிரபாகரனோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் கோஷ்டி தான் இந்த கௌரிங்கிறவங்க. சாரி, அவங்களோட நேம் வந்து கௌரி கிடையாது. அவங்களோட ஊர் நேமையும் மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்னனால நானாக கற்பனை பெயர்கள் வச்சு தான் இந்த கதையை சொல்லி முடிச்சிருக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் பாவம் தாங்க இந்த பொண்ணு. ஏன்னா அவங்க லைஃப்பில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் இப்போ வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா அமானுஷ கதைகள் நடந்திருக்கு, அதாவது அமானுஷமாக எதனா நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். 2 சேனலையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அங்கேருந்து வந்து வருதும்மா. இந்த மாதிரிலாம் வந்து நான் படுத்திருக்கும்போது மேலே எதனா வந்து இப்படி உரசிச்சுன்னு வச்சுக்கோவேன், நீ என்ன பண்ணுவ அர்ஜுன்? முடி வந்து உரசிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதை தொடாமல் சொல்லு. அப்படி கேட்பியா? யார் பேய்கிட்டியா? பேய்கிட்ட அப்படி கேட்பியா நீ? பேய் வந்து அந்த அத்தையை வந்து மேலே முடிய வச்சு இப்படி உரசிச்சான், மேலங்கெல்லாம் உரசிச்சான். உன்னை உரசிச்சுன்னா என்ன பண்ணுவ? வீட்டில் கன்று இருக்குல்ல? ஆமா, வீட்டில் கன்று இருக்கு. செத்து போயிடும். பேயை கண்ணை வச்சு சுட்டா செத்து போயிடும். அது செத்து போனனால தானே அது பேயாவே வருது. என்ன கண்ணு இப்ப வேணாம், இப்ப வேணாம் சொன்னா கேளு. கண்ணு நான் சும்மா தான் கேட்டேன். நீ என்னப்பா பண்ணுவ? நான் சொல்லுவேன் இப்ப பாரு. காலையில நீ மாலை வாங்கிட்டு வர வேண்டியிருக்கும். ஓ, ஆனா நானா இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன்னா, கண்ணையே திறக்க மாட்டேன். திறந்தா தானே வந்துட்டு மேலே படுது, குப்புறப்படுத்துருவேன். இப்படி குப்புறப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோவேன், ஆல்ரெடி நம்ம முடியோட முடிய அது பாட்டுக்கு உரசிட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் முதுகில் கொஞ்சம் நான் சொரிஞ்சு விடுன்ட்டு படுத்துருவேன். அப்படி தானப்பா நிறைய இதை தாண்டி வந்திருக்கோம். இருந்தாலும் பாவம் தான் இந்த பொண்ணு இல்லையா? அது பாரு, இப்போது அனுப்பும் போதே வந்து எப்படி அனுப்பியிருக்காங்கன்னா புஜு புஜு புஜுன்ட்டு இருக்கும். ஆக்சுவலாக இந்த வாய்ஸ் நோட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் போட்டிருப்பேன். ஆனால் சில வாய்ஸ் நோட்லாம் நான் இப்போ போடுறேன் பாருங்களேன், இந்த இடத்த வந்து கேளுங்க. அந்த குஜு குஜு மேட்டர் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ புரியுது அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன். இப்போ நம்ம நாமளாக உட்காந்துருக்கோம், தெரியாமலே நம்ம சைடில் இருக்கிற மூடி கழுத்தில் டச் பண்ணாலோ இல்லை கையில் டச் பண்ணாலோ இந்த மாதிரி குஜு குஜு குஜுன்னு கூசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா கண்ணை எடுத்துகிட்டே வந்துட்டியாடா? பேய் சுடுறதுக்கா? அது போயிருச்சு, பயந்து போயிருச்சு. நீங்க மனுஷ பயில்களே கிடையாது, அப்பனும் பிள்ளையும். ஒருத்தனடானா மதிக்கவே மாட்டான், இன்னொருத்தனடா கண்ணை எடுத்துட்டு வரான்ட்டு. மோசமான பேயா? ஆக்சுவலா அர்ஜுன் வந்து ஸ்கூலுக்கு போறாரு. அதுக்கு கெட் ரெடி வீடியோ வந்து நம்ம அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல்ல இருக்கும், பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். அடுத்தடுத்து வந்து நம்ம ஆளு ஸ்கூலுக்கு என்னென்ன திங்ஸு, இந்த மாதிரி துப்பாக்கியெல்லாம் கொண்டு போவார்னு நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிவுக்கு வருதுங்க. டேய், யாரடா சுடுற? இங்கே வா, இறங்குடா. அப்பா முடிச்சிடுறேன், ஸ்டோரியை முடிச்சுட்டு வரேன். போ. என்ன அது இது? வா, யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? ஏன் அப்படி? யார் உனக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் சொல்லி கொடுக்குறது? அதுல ஒரு பிரம்மாண்ட சிரிப்பு வேற. சரி போ, கீழே பா. அப்பா ஸ்டோரி முடிச்சுட்டு வரேன், சரியா? உன்னை வந்து எல்லாரும் எவ்வளோ சமத்து பிள்ளை, கியூட்டு பிள்ளை, அமைதியான பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஊரே மாற்றி வச்சிருக்கிறேனே. கியூட்டா பண்ணு எதனா, அங்கே பார்த்து பண்ணு. கியூட்டா? இது கியூட்டா? இது சண்டீர்த்தனம். நாக்கா கடிச்சுக்கிட்டு சண்டீர்த்தனம் பண்ணாத. இங்கே பாரு, இங்கே பாரு, இப்படி பண்ணுவே, பண்ணு. சரி, அர்ஜுன் வந்து இப்போ பேயை பார்த்தாருன்னா எப்படி பயப்படுவார்? பயப்படு. பேயே கொஞ்சிட்டு போயிடும். சரி பயப்படாதன்ட்டு, சரியா? பேயை பார்த்தா என்ன பண்ணணும்?
பேயை பார்த்தா என்ன பண்ணணும்? அப்பா சொல்லியிருக்கிறேன்ல. சாத்து முடிஞ்சிடும். விளக்க மாத்த கொண்டே சாத்தணும். பேய் வந்ததுன்னா பயப்படக்கூடாது சரியா? விளக்க மாத்த கொண்டே சாத்தணும். சரி போதுமா? போ, அப்பா ஸ்டோரி முடிச்சுட்டு கூப்பிட்றேன் போயா. யோ யோ அமைக்க விட்டான்டா. ஸோ யோ 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 என்ன பாட்டியா பண்ணிட்டு இருக்க? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள என்ன அலப்பறை பண்ணிட்டு இருக்க நீ? என்னப்பா பண்றேன்? தெரியல என்ன போறான். ரொம்ப நேரமா ஆடிட்டு இருந்தான். நானே பாத்துட்டு இருந்து எடுக்க ஆரம்பிச்சேன். என்ன சாங் இது? என்ன சாங் அர்ஜுன்? ஓ ஜீப்ல வச்சு தூக்கிட்டு போவேன் கட்டின பொண்டாட்டி. அவன் டாக்டர்ல வாங்க ஒன்னாட்ட மாமி. பெரிய டான்ஸ் ஃப்ளோர் ஆடு. பெரிய டான்ஸ் ஃப்ளோர் ஆகிட்டு என்னோட ஏரியா. வாங்க வாங்க போலாம் போலாம் பைக்ல போலாம் வாங்க. அப்பா ஸ்டோரி எடுக்கறியா? இறங்கியா? என்னடா இது ப்ளூபர்ஸே முடிஞ்சிருச்சு, இன்னும் அந்த அப்டேட்டை பற்றி சொல்லலையே. நம்ம அண்ணனோட இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தப்போ ஒரு ஆட்டோவை போட்டு ஒரு மை நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாப்லையே, அதே மாதிரியே கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருந்திருக்கும். வரேன் அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த பதிவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்கிரிப்டெலாம் வந்து முடிகிற நிலமையில் இருக்கிறனால தான் ஒரு அப்டேட்டுக்காக வெள்ளிக்கிழமை சரி நல்ல நாளாக இருக்கே ஒரு ஹாரர் போஸ்டர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிடலாம் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தான் அதை விட்டுருந்தோம். புதுசாக மெம்பர்ஷிப்பில் 199 ருபீஸ்க்கு ஒன்று ஆட் ஆகிருக்கு. அதை எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரில. அடுத்து நான் என்ன எடுக்க போகிறேன், என்ன ஸ்டோரி எடுக்க போகிறேங்கிறது உங்களில் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஆட்டோ சிம்பிளை பார்த்த உடனேமே. அப்படி தெரியாதவங்களுக்கு அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 199 ருபீஸ்க்கு நான் ஒரு மெம்பர்ஷிப் போட்டிருக்கேன். அதில் போய் அந்த ஸ்டோரி என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் அடுத்து ஷார்ட் ஃபிலிமாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் போய் அந்த மெம்பர்ஷிப்பில் பார்க்குற அந்த அமௌண்ட்டு, அந்த 199 ருபீஸுங்கிறது அடுத்ததான் நான் ப்ராஜெக்ட் எடுக்க போகிறதுக்கு எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 199 ருபீஸ்க்கு ஷார்ட் ஃபிலிம் அண்ட் வெப் சீரிஸுங்கிற அந்த மெம்பர்ஷிப்பை நீங்கள் போட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க அந்த மெம்பர்ஷிப்புக்குள்ளே. அந்த வீடியோ மட்டும் இல்லை, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னங்கிறத நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். நாளைக்கு ஒரு ஸ்டோரி வரும். ஸ்டே டியூன்டு மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல். டாட்டா பாய் பாய் கோஸ்டீஸ்.